ஃபைனலி டியூட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் நான் அங்கேயே நின்று விளாக் பண்ணலான்ட்டு இருந்தேன். பாட்டு ஓடிட்டு இருக்குதா, அதனால வந்து அங்கே விளாக் மேக் பண்ணாமல் இங்கே வந்து விளாக் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு மை நியூ விளாக் பேபி. ஸோ வெரி ஆக்சுவலாக டூட், இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எதுக்குனாக்க ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு தான். நானே தூங்கிட்டு இருந்தேன். வாடா மச்சான்ட்டு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். என்ன கொடுமை சரவணன். எங்கடா போகிறேன்னு கேட்டேன்னாக்கா போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ஒரே கடுப்பு. என்னடா நானே தூங்கிட்டு இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டு இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வெயில் அவ்வளோ பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. இதுங்க வெளியில் அப்படியே வெயில் அடிக்குது. அண்ட் நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் பாருங்கள், ஹுட்டி வியர் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டான் இவன் ஒரு வழியாக வந்தால் மறுபடியும் போயிட்டான். ஃபைனலி டியூட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் நான் அங்கேயே நின்று விளாக் பண்ணலான்ட்டு இருந்தேன். பாட்டு ஓடிட்டு இருக்குதா, அதனால வந்து அங்கே விளாக் மேக் பண்ணாமல் இங்கே வந்து விளாக் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் டோட்டலி நாங்கள் வந்து ஏழு பேர் வந்தோம். எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து இங்கே விளாக் மேக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் நான் போய்ட்டு உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. ஆக்சுவலாக பாருங்கள் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே கொல்லத்தில் தான் வந்து நான் வீட்டிலேருந்து வந்தேன். எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் நான் பேக் எடுத்துன்னு வந்தேன் இல்லையா, அந்த பேக்கில் வந்து டவலு, டிஷர்ட்டு அண்டு வந்து ஷாம்பு எதுக்குமே இருக்கட்டும், குளித்த பிறகு வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இங்கே வேறு குயில் சவுண்ட் வேறு கேட்குது. அண்ட் அவ்வளோதான் டியூட். நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ வெரி அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் அதை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட லேட்டஸ்ட் வேண்டாக்கிட்ட உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் மிஷிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பாருங்கள், சுற்றி மழை தான் இருக்குது. அண்ட் இங்கே நான் மட்டும் நின்று விளாக் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். முடியல. ஃபைனலி டியூட் உள்ளே வந்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னால் விளாக் மேக் பண்ண முடியல. ஏன்னாக்கா உள்ளே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பேசுகிற சவுண்டை விட அங்கே ஓடிட்டு இருக்கிற பாட்டோட சவுண்டு தான் வந்து அதிகமாக கேட்கும். அதனால வந்து உள்ளே நான் பேசலை எதுவுமே. அண்ட் நீங்கள் சுற்றி பாருங்கள் டியூட், எல்லாமே வந்து மலை தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் மலை, அந்த பக்கம் பார்த்தாலும் மலை. நாங்கள் வந்த டைமுக்கு இங்கே அவ்வளோவா யாருமே இல்லை. அண்ட் இப்போது உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும். ஆக்சுவலாக வந்து நானே ஒரு ஷார்ட்ஸ் வியர் பண்ணிட்டு வந்தேன். பட் அந்த ஷார்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா. அதுக்கப்புறமா வந்து அவங்களே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் டியூட் இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 150 rupees ஆகுது சார்ஜு. அண்டு ஷார்ட்ஸ் வந்து 50 rupees ஆகுது. எங்கள் 7 பேருக்கு சேர்த்து வந்து 1050 ரூபா ஆச்சு குளிக்கிறதுக்கு மட்டும்தான். அண்ட் இது இல்லாமல் வந்து ஷார்ட்ஸுக்கும் வந்து தனி காசு. 7 ஷார்ட்ஸுக்கு வந்து 350 rupees ஆச்சு. டோட்டலி எல்லாமே சேர்த்து வந்து 1400 ரூபா ஆச்சு. Much later. ஸோ ஃபைனலி டியூட் நல்லபடியாக குளித்து முடிச்சாச்சு. அண்ட் என் ஹேர் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு நான் ஷாம்பு எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே போயிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னோடய ஹேர் வந்து செட் பண்ண முடியலை. ஸோ வீட்டில் போய் தான் செட் பண்ணணும். அண்ட் மறுபடியும் வீட்டில் போய் ஒன்ஸ் குளிக்கணும். ஸோ அவ்வளோதான் டியூட். இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வெரி ஆக்சுவலாக வந்து 11:30க்கு தான் இவன் எனக்கு கால் பண்ணான், வாடா மச்சான் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். சரி அப்புறமா போகலான்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே வந்துட்டான், வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் உட்கார வச்சு அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஃபைனலாக வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. குளித்து முடிச்சாச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வந்தது பைக்கில் தான் வந்தோம். எனக்கு ரொம்ப பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு டியூட். என்னால் வந்து அவ்வளோவா பேச முடியல கத்தி. ஸோ அதனால் வந்து இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வெரி Yeah.